ஜனநாயக வழி மக்கள் எழுச்சி போராட்டங்கள் மூலம் மக்களுக்கு அறியப்பட்ட நீங்கள் இன்று ஒரு திரைப்படத்தில் நடிப்பதாக அறிந்திருந்தோம். ஆகவே ஒரு முக்கியமான கதாபாத்திரத்திலே காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய வலி பேசுகின்ற ஒரு பாத்திரத்திலே நடித்திருக்கின்றேன். புறக்கணிப்புக்கும் பொது வேட்பாளருக்குமான வித்தியாசங்கள் என்ன? இந்த விக்னேஸ்வரன் பொது வேட்பாளரை பற்றி கதைக்கிறதுக்கு முதல் ஆற்ற கோடிக்குள்ள போய் ஒளிச்சிருந்தவர் தமிழ் மக்களினுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வை தராத எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் தமிழ் மக்கள் எந்த காலத்திலும் வாக்களிக்க தயாரில்லை என்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டது. திரு சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார், பேயில்ல நல்ல பேயுது என்றதை பார்த்து நாம் ஆதரவு அளிக்கலாம். எந்த ஒரு பேயுமே தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வாக சமஷ்டிய தர தயார் என்று சொல்லி இருக்கா? குறைஞ்சபட்சம் வடகிழக்கு இணைப்பதற்கு எந்த பேயாவது உடன்பட்டு இருக்கா? காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணையை நடத்துறேன் என்று எந்த பேயாவது சொல்லி இருக்கா? ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்பது மாத்திரம் தான் இனத்துக்கு எதிர்காலத்தில் என்றாலும் ஒரு நன்மையை பெற்று தரும். தற்போதைய இந்த சூழல் சர்வதேச சமூகம் தமிழ் மக்களின் தீர்வு கிடையாது, எவ்வாறான கண்ணோட்டத்தில் இருக்கு? துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு தமிழ் தரப்புல பேரம் பேசக்கூடிய தலைமை சக்தியாக இருக்கிறதார் விரும்பியோ விரும்பாமலோ சம்பந்தர் ஐயா தலைமையிலான தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அந்த துரோக கட்சிகளும் தான். அவர்கள் பேரம் பேசுகிறார்கள் இல்ல, தங்கள சட்டை பைகளை நிரப்புவதை பார்க்கிறார்களே தவிர தமிழ் மக்கள் நலன்களை பற்றி அவர்கள் கதைக்க தயாரில்லை. ஆதிசிவன் ஆலயத்தில் இந்த பொங்கல் நிகழ்வை ஒட்டி ஒரு பொலிசாருக்கும் சைவ சமய மக்களுக்கும் இடையில் ஒரு முருகல் நிலை ஒன்று ஏற்பட்டிருந்தது. திருவோணமலையில 32 விகாரம் கட்டப்பட்டு கொண்டிருக்க குற்றவாளியில 2 வீதமான சிங்களவர்களுக்காக 2 ஏக்கருக்குள்ள 32 விகார. நாங்கள் வெறும் வெறுக்கினாரியை பற்றி மட்டும் காய்ச்சி கொண்டிருக்கிறோம், குருந்தூர் மலையை காய்ச்சி கொண்டிருக்கிறோம், திருவோணமலையை கலைக்கிறோம் இல்ல. கலைக்க வேண்டிய பிரதிநிதி யார்? சம்பந்தன். நான் யாழ்ப்பாணத்திலிருந்து காய்ச்சி கொண்டிருக்கிறேன். இது பிரதேசவாதம் இல்ல, வடகிழக்குங்கிற தாயகம். ஆகவே ஆற்ற பிழை மக்களின் பிழை. இந்த கள்ளர்களுக்கெல்லாம் வாக்களித்து பாராளுமன்றம் அனுப்பி வச்சதார் மக்கள். உண்மையில நான் மக்களை குற்றம் சாட்டுறேன், விமர்சிக்கிறேன். நீங்கள் மக்களே சரியான முடிவெடுக்கணும். நீங்கள் கஜேந்திரன் மாதிரி 18 பேரை வடகிழக்கில் என்று பாராளுமன்றம் அனுப்பி இருந்தால் இன்றைக்கு இந்த விகாரைகள் நிறுத்தப்பட்டிருக்குமா இல்லையா? ஆகவே இதற்கு மக்களும் பொறுப்பு சொல்லணும். மக்கள் சரியான முடிவெடுக்கின்ற வரை இந்த அக்கிரமங்கள் தொடரத்தான் செய்யும்.